இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஸோ ரைஸ் வச்சுட்டு எக் ரைஸ் செய்யலான்னு பிளான் பசங்களுக்கு. அதுக்கடுத்து நேற்று அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது. ஸோ பாதி செஞ்சுட்டு பாதி இருந்தது வாடி இருந்ததுங்களா, அதனால் இன்றைக்கும் செஞ்சிடலாம் தேங்காய் போட்டு அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் பாலும் செய்யலான்னு சொல்லிட்டு, எனக்கு ஆப்பம் அந்தளவுக்கு வராது, அதனால் தோசையை செஞ்சுருவேன். இப்போ நேற்று மாவு அரைச்சதுனால அது அந்தளவுக்கு புளிச்சிருக்காது இல்லைங்களா, அதனால் தோசையாக இன் பிட்வீனில் வந்து மிடில் வந்து திக்கா இல்லைனா வந்து தின்னா கூட ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தோசையும் தேங்காய் பாலும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஓகேங்களா, இது நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, வீக்லி ஒன்ஸும் எடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா நேற்று வத்த குழம்பு இருந்தது, அதனால் பசங்களுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எக் போட்டு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கேரட்டு பீன்ஸ் இருந்தது, அதனால் அவங்களுக்கு வரைக்கும் வந்து எக் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எக் ரைஸஸ் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். எக் ரைஸோட அவங்களுக்கு வந்து கேரட்டும் குக்கும்பரும் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ ஸ்கூலுக்கு அதை வச்சு சாப்பிடுவாங்க. நார்மல் கேரட்டும் கேரட் குக்கும்பர் வச்சு கொடுத்தாச்சு. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம் எங்களுக்கு. இதுக்கடுத்து நார்மல் தோசை மிடில் வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காகவும் ஊற்றலாம், இல்லை தின் லேயராகவும் நீங்கள் தோசை மாதிரியும் செய்யலாம். இதை திருப்பி போட்டு டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா ஜஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியேவும் நீங்கள் எடுத்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சட்னிக்கு யோசிச்சுட்ருக்கீங்க எதுவும் இல்லை அப்படின்னும் போது இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.